பிரித்தானியாவில் அதிகரித்து செல்லும் வாழ்க்கை செலவு காரணமாக வாரத்தில் ஒரு முறை மட்டுமே நல்ல சாப்பாடு சாப்பிடுவதாக தமிழர் ஒருவர் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு பேட்டி வழங்கியிருக்கிறார். லண்டனில் நேற்றிரவு நடைபெற்ற இசை நிகழ்ச்சி ஒன்று மிகுந்த பரபரப்பை உருவாக்கியுள்ளது. இந்த வருடத்தில் யூகேயில் கொலை சம்பவங்களில் ஈடுபட்ட 6 முக்கியமான கொலையாளிகளுடைய புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. அந்த 6 பேருடைய படங்களையும் பார்த்தால் நீங்கள் நிச்சயமாக அதிர்ச்சி அடைவீர்கள். இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன. வீடியோவுக்குள் போகலாம் வாங்க. தமிழடியான் யூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன். பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் யூகே யூடியூப் சேனல். எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய அன்பான உறவுகளே, உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் தட்டி பாருங்கள். அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய ஏராளமான தகவல்கள் உள்ளன. பிரித்தானியாவில் அதிகரித்து செல்லும் வாழ்க்கை செலவு எந்த அளவுக்கு ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதிக்கிறது என்பது பற்றி பிரித்தானியாவில் வாழுகின்ற தமிழர் ஒருவர் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு பேட்டி வழங்கியிருக்கின்றார். அந்த தமிழருடைய பெயர் திருஞானம் சுரேசன். அவருக்கு 52 வயது. அடிப்படையில் இவர் ஒரு டிசேபிள்ட் பர்சன், அதாவது அங்கவீனமடைந்த ஒருவர். இவர் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு பேட்டி வழங்கியிருக்கிறார். தன்னுடைய பேட்டியிலே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், வாரத்தில் ஒரு முறை மட்டுமே நல்ல சாப்பாடு சாப்பிடுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது லக்ஸரி ஃபுட் வாரத்தில் ஒரு முறை மட்டும்தான் எங்களால் சமைச்சு சாப்பிட முடியுது என்று சொல்லியும், ஏனைய நேரங்களில் ஃப்ரிட்ஜில் இருக்கிற சாப்பாட்டை எடுத்து ரீஹீட் பண்ணி தான் நாங்கள் சாப்பிட்றோம் என்று சொல்லியும் அவர் தன்னுடைய பேட்டியிலே சொல்லியிருக்கின்றார். இவர் அங்கவீனமடைந்து சக்கர நாற்காலியில், அதாவது வீல் சேரில் இருப்பதால் அந்த வீல் சேரை ஒவ்வொரு தடவையும் சார்ஜ் பண்ணும் போதும் 5 பவுண்ட் செலவழிக்க வேண்டி வரும். மின்சாரத்துக்கு 5 பவுண்ட் செலவழிக்கிறேன் என்று சொல்லியும் அவர் அந்த பேட்டியிலே சொல்லியிருக்கின்றார். எனவே வாரத்தில் 2 தடவைகள் தன்னுடைய வீல் சேரை தான் சார்ஜ் பண்ணுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே வேளையில் வாரத்துக்கு ஒரு முறை தாங்கள் ஷாப்பிங் போவதாகவும், ஒவ்வொரு முறையும் 120 பவுண்ட்ஸ் வரைக்கும் தங்களுக்கு செலவாகிறது என்று சொல்லியும் திருஞானம் சுரேசன் தன்னுடைய பேட்டியிலே சொல்லியிருக்கின்றார். 52 வயதான திருஞானம் சுரேசன் பெக்சில் ஒன் சி என்ற இடத்துல வசிக்கிறார். அது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஈஸ்ட் சசெக்ஸ், இந்த மாநிலத்தில் இருக்குது. ஈஸ்ட் சசெக்ஸ், அங்கதான் இவர் வசிக்கிறார். இவர் அந்த ஆங்கில ஊடகத்துக்கு வழங்கியிருக்கிற பேட்டியானது யூகேல வாழ்க்கை செலவு காரணமாக, கோஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகரிப்பு காரணமாக ஒவ்வொரு குடும்பங்களும் சராசரியாக எவ்வளவு கஷ்டப்படுகின்றன என்பதை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது. லண்டனிலே இன்று மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று நடைபெற்றுள்ளது. 350க்கு மேற்பட்ட வெவ்வேறு அமைப்புகள் ஒன்று சேர்ந்து ஒழுங்கு செய்திருந்த மிகப்பெரிய பேரணியாக அது அமைந்திருந்தது. காலநிலை மாற்றம் தொடர்பாக அவர்கள் குரல்களை எழுப்பியிருந்தார்கள். அடுத்ததாக யூகேயில் எந்த கட்சி ஆட்சிக்கு வருவதாக இருந்தாலும் அந்த கட்சி காலநிலை மற்றும் இயற்கையை பேணுவதில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். காலநிலை சீர்கேடு காரணமாக, புவி வெப்பமடைதல் காரணமாக பல்வேறு விதமான விளைவுகள் ஏற்படுகின்றன என்று இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். லண்டனில் நேற்றிரவு நடைபெற்ற ஒரு இசை நிகழ்ச்சி மிகுந்த பரபரப்பை உருவாக்கியிருக்கு. அந்த இசை நிகழ்ச்சியை நடத்தினதார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரபல அமெரிக்க பொப் பாடகி டெய்லர் ஸ்விஃப்டினுடைய இந்த இசை நிகழ்ச்சி எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் விம்பிள்டன் ஸ்டேடியத்தில் தான் நடந்தது. இதில் 90,000 ரசிகர்கள் கலந்து கொண்டிருந்தனர். நேற்றிரவு 7 மணிக்கு தான் இசை நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருந்தது. இருந்தாலுமே கூட நேற்று காலமாக 6 மணியிலிருந்தே கியூல நிற்க ஆரம்பித்து விட்டார்கள் ரசிகர்கள். அதன் பின்னர் 90,000 ரசிகர்கள் கலந்து கொண்ட மிக பிரமாண்டமான இசை நிகழ்ச்சியாக அது நடந்தது. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இளவரசர் வில்லியமும் அவருடைய 3 பிள்ளைகளும் அதில் கலந்து கொண்டதுதான். உங்களுக்கு தெரியும், இளவரசர் வில்லியம் அவர்களுக்கு நேற்று 42வது பிறந்தநாள். அவருடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவர் நேற்று அந்த இசை நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருந்தவர். அதன் பின்னர் மேடைக்கு பின்புறமாக அவர்கள் செல்ஃபி எடுத்துக்கொண்டார்கள். அதாவது டெய்லர் ஸ்விஃப்ட் ஒரு செல்ஃபி எடுக்கிறார். அந்த செல்ஃபியில் இளவரசர் வில்லியமும் அவருடைய பிள்ளைகளும் நிற்கணும். அந்த செல்ஃபியை டெய்லர் ஸ்விஃப்ட் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் இன்று வெளியிட்டிருக்கின்றார். அதில் சொல்லியிருக்கிற விஷயம் என்ன சொன்னால், ஹாப்பி பர்த்டே மேட் என்று சொல்லியிருக்கின்றார். ஹாப்பி பர்த்டே மேட் என்று சொல்லி, அதாவது MATE மேட் என்று போடாமல் M8 என்று போட்டிருக்கின்றார். ஒரு இளவரசரை பார்த்து எப்படி மேட் என்று சொல்லலாம், என்னதான் பிரபலமான அமெரிக்க பாடகியாக இருந்தாலும் எப்படி ஒரு இளவரசரை பார்த்து மேட் என்று சொல்லலாம், நண்பர் என்று சொல்லலாம் என்று சொல்லி பரவலாக சமூக வலைத்தளங்களில் விவாதிக்கப்பட்டது. பிறகுதான் தெரிய வந்திருக்கேன் என்று சொன்னால், அவர்கள் 2 பேருமே சின்ன வயசுல இருந்து நண்பர்கள் என்று சொல்லியும் ஒரு கட்டத்தில் ஒன்றாக படித்தவர்கள் என்று சொல்லியும் தெரிய வந்திருக்கு. அதனால தான் டெய்லர் ஸ்விஃப்ட் இளவரசர் வில்லியத்தை பார்த்து மேட் என்று சொல்லி அழைத்தார் என்று சொல்லி இப்போ அதற்கான விளக்கம் சொல்லப்பட்டுள்ளது.
நேற்றைய இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இன்னும் ஒரு பிரபலம் ஆரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் லேபர் கட்சியினுடைய தலைவர் ஹெய்ஸ்டாமர். இடைவிடாமல் பிரச்சார பணிகளை செய்து கொண்டிருக்கும் ஹெய்ஸ்டாமர் ஒரு சின்ன பிரேக் ஒன்று எடுத்து நேற்றிரவு அந்த இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர். அதுக்கான முக்கியமான காரணம் அவருக்கும் அவருடைய மகளுக்கும் டெய்லர் ஸ்விஃப்ட் என்றால் மிகவும் பிடிக்குமாம் என்று சொல்லி, அதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், லேபர் கட்சி இம்முறை வெளியிட்டிருக்கும் தேர்தல் வாக்குறுதி புத்தகத்தினுடைய தலைப்பு சேஞ்ச் என்பது. இந்த சேஞ்ச் என்ற வார்த்தை 2008ஆம் ஆண்டு டெய்லர் ஸ்விஃப்ட் வெளியிட்ட ஃபியர்லெஸ் என்ற ஒரு ஆல்பத்தில் வர ஒரு பாட்டாம், ஒரு பிரபலமான பாட்டாம். அந்த பாட்டினுடைய முதல் வரி தான் இந்த சேஞ்ச் என்றது. அதை இன்ஸ்பிரேஷனாக வைத்து தான் தேர்தல் வாக்குறுதிக்கு சேஞ்ச் என்று அவர்கள் பெயர் வைத்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ரிஃபார்ம் யூகே கட்சியினுடைய தலைவர் நைஷல் ஃபராஜ் இப்பொழுது சர்ச்சை ஒன்றில் சிக்கியிருக்கின்றார். அவர் சொன்ன ஒரு கருத்து இப்பொழுது பரவலான கண்டனத்துக்கு உள்ளாகி யூகே முழுவதும் பரபரப்பாக பேசப்படுது. அது என்ன விஷயம் என்று சொன்னால், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் நடக்கிற சண்டை தொடர்பாக அவர் கருத்து சொல்லும்போது, இது முழுக்க முழுக்க மேற்கு நாடுகளின் தவறு. மேற்கு நாடுகள் ப்ரொவோக் பண்ணித்தான் ரஷ்யா உக்ரைன் மேலே சண்டை பிடிக்குது. எனவே மேற்கு நாடுகளும் நேட்டோ நாடுகளும் தான் இதுக்கு பொறுப்பெடுக்கணும் என்று சொல்லி நைஷல் ஃபராஜ் சொன்ன ஒரு கருத்து இப்பொழுது பரவலான கண்டனங்களுக்கு உள்ளாகி இருக்குது. அவர் எப்படி மேற்கு நாடுகளை குற்றஞ்சாட்ட முடியும், எப்படி நேட்டோ நாடுகளை குற்றஞ்சாட்ட முடியும் என்று சொல்லி இப்போ பரவலாக கேள்விகள் எழுப்பப்படுது. ஏன்னு சொன்னால், யூகேயினுடைய அடுத்த பிரதமராக வருவதற்கு போட்டி போடுகின்ற ஒருவர் மேற்கு நாடுகளை குறை சொல்றதும் நேட்டோ நாடுகளை குறை சொல்றதும் யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். எனவே ரிஃபார்ம் யூகே கட்சியினுடைய தலைவர் நைஷல் ஃபராஜ் இப்பொழுது கடுமையான கண்டனங்களை சந்தித்து வருகின்றார். இவருடைய கருத்து பற்றி பிரதமர் ரிஷி சுனாக் அவர்கள் சொல்லும்போது, இது கம்ப்ளீட்லி ரோங் என்று சொல்லி அதனை கண்டித்திருக்கின்றார். அதே வேளையில் லேபர் கட்சியும் தன்னுடைய கடுமையான கண்டனங்களை வெளியிட்டுள்ளது. நைஷல் ஃபராஜ் அவர்கள் முழங்காலில் இருந்து விளாடிமிர் புட்டின் அவர்களுடைய சப்பாத்துக்களை முத்தமிடுவது போல இது இருக்கிறது என்று சொல்லி லேபர் கட்சி தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. யூகேயில் இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டில் கொலை சம்பவங்களில் ஈடுபட்ட 6 கொலையாளிகளுடைய புகைப்படங்களை போலீசார் வெளியிட்டுள்ளார்கள். இந்த 6 பேருடைய படங்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நிச்சயமாக அதிர்ச்சி ஆவீங்கள். இவையெல்லாம் அந்த 6 பேரும். இந்த 6 பேருக்குமே 18 வயசுக்கு குறைவு, டீனேஜ் வயசில் இருப்பவர்கள் இந்த 6 கொலையாளிகளும். இவர்களால் கொல்லப்பட்டவர்களும் யாரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கும் 18 வயதுக்கு குறைஞ்சாக்கள்தான், அவர்களும் டீனேஜ் வயசை சேர்ந்தவர்கள் தான். எனவே டீனேஜ் வயசில் இருப்பவர்கள் ஏனைய டீனேஜ் வயசில் இருப்பவர்களை கொலை செய்கின்ற அளவுக்கு இப்பொழுது யூகேயினுடைய நிலைமை மாறிக்கொண்டு வருகின்றது. இந்த ஆண்டில் மட்டும் இவ்வாறான கொலை சம்பவங்கள், குறிப்பாக டீனேஜ் வயசில் இருப்பவர்கள் மத்தியில் இடம்பெறும் கொலை சம்பவங்கள் கணிசமான அளவில் அதிகரித்திருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. இவ்வாறு டீனேஜ் வயசில் இருப்பவர்கள் மத்தியில் கொலை சம்பவங்களும் வன்முறைகளும் எதற்காக அதிகரித்து வருகின்றன என்பது பற்றி தொடர்ச்சியாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நல்லது அன்பான உறவுகளே, இன்றைக்கு அவ்வளவு தான் செய்திகள். இந்த செய்திகள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன். அப்படி பிரயோஜனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு பயன்மிக்க தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.